Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. ஆவடி பூந்தமல்லி பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழையும் ஆலங்கட்டி மழையும் பெய்து வரும் நிலையில் திரையரங்கின் மேற்கூரை இடிந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கனமழை காரணமாக திரையரங்கின் மேற்கூரை இடிந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் நவீன்குமார் இணைந்திருக்கிறார். நவீன், திரையரங்கின் மேற்கூரை இடிந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறது. படம் பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது இதுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அங்க என்ன நிலவரம்? பூந்தமல்லி அருகே செயல்படக்கூடிய பிரபல தனியார் மல்டிபிளெக்ஸில் தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. கனமழை மற்றும் இந்த சூறைக்காற்று வீசியதன் எதிரொலியாக பல்வேறு பகுதிகளில் ராட்சத பேனர் கிழிந்து தொங்கியிருந்தது. அதே போன்று மரங்கள் முறிந்து உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு இடையே தான் தற்போது பிரபல திரையரங்கு ஒன்று இந்த மேற்கூரை, அதாவது முன்பகுதியான மேற்கூரை முழுவதும் இடிந்திருக்கின்றது. இதன் காரணமாக திரையரங்கு நிர்வாகம் திரைப்படம் பார்த்துக் கொண்ட ரசிகர்களை பத்திரமாக வெளியேற்றப்பட்டு தற்போது அந்த பகுதியில் யாரும் செல்லாதவாறு தடுப்புகளை போட்டு வைத்திருக்கின்றனர். முன்பகுதி முழுவதும் இடிந்த காரணத்தினால் அந்த உள்ளே படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்களும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். இந்த திரையரங்கில் கிட்டத்தட்ட 5 ஸ்கிரீன்கள் இருக்கின்றது. 5 ஸ்கிரீன்களில் தற்போது ஞாயிற்றுக்கிழமை என்பதால் 5 ஸ்கிரீன்களும் திரையரங்கு நிரம்பிய காட்சிதான் தற்போது சென்று கொண்டிருந்தது. குறிப்பாக அண்மையில் வெளியான ரெட்ரோ, அதே போன்று டூரிஸ்ட் ஃபேமிலி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்கள் காட்சியிடப்பட்ட சூழலில் தான் தற்போது விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட சூழலில் தேசிய நெடுஞ்சாலை அருகே, அதே போன்று செம்பரம்பாக்கம் ஏரி அருகே செயல்படக்கூடிய ஒரு திரையரங்கு என்பதால் பாதுகாப்பு கருதி தற்போது ரசிகர்களை வெளியேற்றப்பட்டுவிட்டு பாதுகாப்பு மேற்கொண்டு யாரும் செல்லாதவாறு தடுப்புகள் போட்டு பாதுகாத்து வருகின்றனர். ஆனந்தி, நவீன்குமார், இந்த மல்டிபிளெக்ஸ் திரையரங்கம்ங்கிறது எப்ப கட்டப்பட்டது? எவ்வளவு ஆண்டுகளாக செயல்பாட்டில் இருக்கு? கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு பழமையான திரையரங்கு தான் இது. அண்மையில் தான் இந்த திரையரங்கு கட்டப்பட்ட ஒரு திரையரங்காக பார்க்கப்படுகின்றது. இந்த திரையரங்கு அருகே அதே போன்று இந்த படப்பிடிப்பு தளம், அதே போன்று கன்வென்ஷன் சென்டர் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்கள் செயல்பட்டு வருகின்றது. முழுக்க திரைத்துறை சார்ந்த பல்வேறு சம்பவங்கள் நடக்கக்கூடிய இந்த பகுதி. இங்கு 5 ஸ்கிரீன்கள் திரைப்படம் திரையிடப்பட்டு வரும். இந்த பகுதியில் ஏராளமான கல்லூரி, தொழிற்சாலைகள் செயல்படுவதால் இந்த திரையரங்கில் எப்போதுமே ரசிகர்கள் அதிகப்படியாக வருவது வழக்கம். குறிப்பாக புதுப்படங்கள் ரிலீஸ் என்றால் இந்த திரையரங்கில் வைத்து கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது வழக்கம். தற்போது இந்த திரையரங்கில் முழுக்க இரும்பு கம்பங்கள், அதே போன்று இரும்பு ஷீட்டுகள் உள்ளிட்ட உபகரணங்கள் கொண்டுதான் கட்டமைக்கப்பட்டது. இந்த மழைக்கு, அதே போன்று சூறைக்காற்றுக்கு தாக்கு பிடிக்காமல் தற்போது இந்த முகப்பகுதி இடிந்திருக்கின்றது. இதை சீர்படுத்தும் பணி, அதே போன்று பொதுமக்கள் உள்ளே செல்லாத தடுக்கும் பணி உள்ளிட்ட நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போன்று நத்தரன்பேட்டை போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து பாதுகாப்பு ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்தி, 5 ஆண்டுகள் பழமையான இந்த மல்டிபிளெக்ஸ் திரையரங்கம் கனமழை காரணமாக அதன் மேற்கூரை இடிந்து விழுந்திருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நவீன்குமார். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.